இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது கொடைக்கானலின் குணா குகை. சாத்தானின் சமையலறை என்று அழைக்கப்படும் இந்த குகைக்குள் வனத்துறையின் அனுமதியின்றி நுழைந்ததற்காக திரைப்பட குழுவினருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதி உலகளாவிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள பைன் ஃபாரஸ்ட், மோயர் சதுக்கம், தூண்பாறை, சூசைட் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசிக்க எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தருவது வாடிக்கை. அப்படி வரும் சுற்றுலா பயணிகளின் பக்கெட் லிஸ்டில் இறுதியாக இருந்த குணா குகை கடந்த சில நாட்களாக கொடைக்கானலின் முகவரியாக மாறியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சாத்தானின் சமையலறை என்று அறியப்பட்ட இந்த குகை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆபத்து மிகுந்த இந்த பகுதி 1821ஆம் ஆண்டு அமெரிக்கரான BS வார்ட் என்பவரால் கண்டறியப்பட்டது. பாறைகளுக்கிடையே உள்ள பிளவு வழியாக சென்றால் இருண்ட குகை பகுதியையும் அதில் வாழும் ராட்சத வௌவால்களின் சத்தத்தையும் ஆங்காங்கே ஊடுருவும் ஒளித்திட்டுகளின் திகிலூட்டும் காட்சிகளையும் காண முடியும். இதன் காரணமாகவே நூற்றாண்டுகளுக்கு முன் கொடைக்கானலில் வசித்த ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை சாத்தானின் சமையலறை என அழைத்து வந்தனர். இந்த குகையில்தான் நடிகர் கமல்ஹாசன், ரேகா உள்ளிட்டோர் நடித்து 1991ஆம் ஆண்டு வெளியான குணா திரைப்படம் படமாக்கப்பட்டது. இயக்குனர் சந்தான பாரதியின் படைப்பான குணா திரைப்படம் வெளியான பின்னர் சாத்தானின் சமையலறை என்றிருந்த இந்த குகையின் பெயர் குணா குகை என மாறியது. மீண்டும் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மத்தியில் இந்த குணா குகை ட்ரெண்டாக காரணம் பல உயிர்களை பலிவாங்கிய இந்த குகையின் வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் விதமாக படமாக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம்தான். 2006ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி படமாக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வசூலை குவித்து வருகிறது. இந்த திரைப்படத்தை பார்த்த தமிழ்நாடு, கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் தற்போது கொடைக்கானலை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இப்போ நம்ம 34 இயர்ஸ்க்கு முன்னாடி குணான்ற மூவி இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சனாக இருந்துச்சு. அந்த பேர் குணா மூவி எடுத்ததுக்கப்புறம் அந்த பேர் மாறிடுச்சு. இப்போ அந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ன்ற படம் எடுத்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் மஞ்சுமேல் பாய்ஸ்ன்ற கேவா மாறுமா இல்லை குணா கேவா இருக்குமா அப்படின்றது எல்லாத்துக்குமே டவுட்டு தான். இந்த 2 ஸ்டேட்லேயுமே இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்குது இதுதான். இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ன்றது தான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. அதனால் கொடைக்கானலுக்கு கேரளா பீப்புள்ஸ் அதிகமாக வர ஸ்பாட்டாக மாறிடுச்சு குணா கேவ். நான் மஞ்சுமல் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதனால இங்கே கொடைக்கானலை ஷூட் பண்ண தெரிஞ்சு இந்த இடம் பார்க்கணும் வேண்டு இங்கே இடத்த வந்திருக்கு. சூப்பர் படம். அந்த இடம் വളരെ റിസ്കി ഇടം ഇത് பார்த்துருக்கு. ഇവരെ ഷൂട്ട് பண்ணுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன். ஏன்னா நன்னாக இருக்குது. சூப்பர் படம் இருக்குது. சூப்பர். குணா குகை பகுதியில் படப்பிடிப்பு நடத்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் அனுமதி பெற்றிருந்த போதும் ஆபத்து நிறைந்த பகுதி என்பதால் குணா குகைக்குள் நுழைய அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடையை மீறி குகைக்குள் நுழைந்ததாக படக்குழுவினருக்கு வனத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சுமல் பாய்ஸ் குழுவை போல் இங்கு கூட்டமாக நண்பர்களுடன் வரும் சுற்றுலா பயணிகளும் திரைப்படத்தில் வருவது போன்று குணா குகைக்கு அருகிலுள்ள மரத்தின் வேர்களில் அமர்ந்து உற்சாகத்துடன் குரூப் போட்டோ எடுத்துச் செல்கின்றனர். கடந்த சில தினங்களில் மட்டும் குணா குகைக்கு வருகை புரிந்தோரின் எண்ணிக்கை 25,000ஐ தாண்டியுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தடை செய்யப்பட்ட குணா குகைக்குள் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி அதற்குள்ளே பிரவேசிக்கவும் அவ்விடத்தை கண்டு ரசிக்கவும் அனுமதி அளிக்க வேண்டும் என
சுற்றுலா பயணிகள் சார்பில் கோரிக்கை எழுந்துள்ளது.